உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். என்னங்க, நான் திறமைசாலி இல்லைங்க, எனக்கெல்லாம் எப்படி வெற்றி வரும்? ஆனால் நம்ம இயேசு திறமைசாலி, அதனால் வெற்றி வரும். உங்கள் கூட ஒருத்தர் இருக்கார்ல இயேசு, அவர் திறமைசாலி. ஐயோ, நான் சாமர்த்தியசாலி கிடையாதுங்க, இயேசு சாமர்த்தியசாலி. உங்கள் கூட இருக்கார்ல, அதனால் வெற்றி வரும். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இயேசுவுக்கு எல்லாமே தெரியும், அதனால் உங்களுக்கு வெற்றி வரும். அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் கூட இருப்பவர் திறமைசாலி, சாமர்த்தியசாலி, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் தோற்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏங்க, ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலை, ஏன் உனக்கு வேலை கிடைக்கல, கொஸ்டின் கேட்டே சாவடிக்கிறாங்க. ஏன் உனக்கு குழந்தை இல்லை, ஏன் இன்னும் வீடு வாங்கலை, ஏன் இவ்வளோ கடன் பட்டிருக்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது? யார்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியல, எங்கேயும் போய் தலை வச்சு படுக்க முடியல, தலை காட்ட முடியல. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏசு கூட வருவார், அவரை நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அவரை கூட்டிகிட்டு எல்லா இடத்துக்கும் போங்க. பசுத்தாவி பெற்று இருந்தால் பசுத்தாவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. பசுத்தாவி பெறலைன்னா பசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு பசுத்தாவியால் நிரப்புங்கன்னு கேளுங்க, நிரப்புவார். ஓகேங்களாங்க? இயேசு சாமர்த்தியசாலி, இயேசு திறமைசாலி, இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரிலனா பரவாயில்ல, ஓகேவா? உங்களால் எந்த வெற்றியும் வராது, உங்களால் எந்த வெற்றி பெற முடியாது. உங்களை அதனால் தனியாக விட மாட்டார். நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். அதனால் இயேசு நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கி வராரு. சரிங்களாங்க? சங்கீதம் 75:6 எடுத்து படித்து பாருங்களேன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அப்போ எங்கேருந்து தான் ஜெயம் வரும்? எங்கேருந்து ஜெயம் வரும்? இயேசுக்கிட்ட இருந்து தான். இயேசு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவார். 1 யோவான் 5:4 படித்து பாருங்களேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்ணை மூடிட்டு இயேசுவை நம்பலாங்க, உலகத்தையே வெற்றி கொள்வீங்க. ஒரு அலெக்சாண்டர் வீரன் மாதிரி, அவர் உலகத்தையே ஜெயித்தார்ல, அலெக்சாண்டர் வீரன். நீங்கள் இயேசுவை கண்மூடித்தனமாக நம்பிட்டா போதும், இந்த உலகத்தையே வெற்றி கொள்வீங்க. உலகத்தில் எத்தனை வெற்றி மேக்சிமம் பெற முடியுமோ நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானியாக இல்லைனா கூட பரவாயில்ல, இயேசு உங்கள் கூட இருந்தால் போதும், நீங்கள் இந்த உலகத்தை வெற்றி கொள்வீங்க. இயேசுவை முழு மனசோட உங்கள் மனசில் வச்சு அவரோடு சேர்ந்து நில்லுங்க, எங்கேயும் தோற்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒன்றில் தோத்துட்டா போதுங்க, ஏன் என்னாச்சின்னு கேட்குறாங்க, சாவடிச்சிடுறாங்க, கொஸ்டின் கேட்டே சாவடிச்சிடுறாங்க. பார்க்குறவங்களாம் கேள்வி கேட்குறாங்க ஒரு தோல்விக்காக. அப்படி தானே கவலைப்படுறோம் இல்லை? ஐயோ, நான் வாழ்க்கையில் போயிட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல. ஆனால் ஒருத்தர் பயங்கரமாக தோற்று போனாருங்க, யோபுன்றவர். எல்லோரும் ரவுண்டு கட்டி அவரை கேள்வி கேட்டாங்க. 3 நண்பர்கள், 3 ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே தங்கிட்டு கேள்வி மேலே கேள்வி. அந்த யோபு அதிகாரம் பார்த்துருக்கீங்களா, படித்து பார்த்துருக்கீங்களாங்க? ஃபுல்லாக அவங்க நண்பர்கள் தான் பேசியிருப்பாங்க. இவனை குறை சொல்லி, ஏன் தோற்று போனேன், உனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, உனக்கு ஏன் அது வந்துச்சு. ஐயோ, கேள்வி கேட்டே சாவடிக்கிறாங்கங்க. ஏன் இப்படி ஆகிட்ட, ஏன் இப்படி ஒலி ஆகிட்ட, ஏன் உனக்கு இந்த வியாதி வந்துச்சு. ஐயோ, இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? தேவன் இயேசு வருவார், வெற்றி பெறுவீங்க. இந்த இயேசுவால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இயேசு திறமைசாலி, இயேசு சாமர்த்தியசாலி, இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் திறமைசாலியே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாமர்த்தியசாலியே இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு உங்களை வெற்றி பெற வைப்பார். ஓகேங்களா? யோபுவை வெற்றி பெற வச்சாருங்க. ஊத்ஸ் நாட்டிலே திரும்பவும் அவன் பணக்காரனாக மாறினான். அதனால் கவலைப்படாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு வெற்றி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட தான் அவங்க பதில் சொல்லுவாங்க, இதில் தோற்று போயிட்டேன் ஏன்னு எல்லாரும் கேட்குறாங்களே. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெற்றியை கொடுக்குறீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. சிறந்த மருத்துவர் நீங்கள் தானேப்பா. நல்ல டாக்டர் நீங்கள் தான். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும். ப்ளீஸ்ப்பா, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சமயம் மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல இப்படி வாழ்கிறது. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா. அங்கேயே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசு வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. இந்த பூமிக்கு 3வது தடவை கூட வருவீங்க. 1000 வருடம் மனிதர்களை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.